தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. கிருஷ்ணகிரி அருகே யானை தாக்கி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோகசந்தர் வழங்க கேட்கலாம். திருலோகசந்தர், கிருஷ்ணகிரியில் சரியாக எந்த பகுதியில் இந்த யானையானது இருவரை தாக்கியது? அவர்களுடைய நிலைமை தற்போது என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தமிழகம் ஆந்திரா எல்லை பகுதியில கீழ்பூங்குருதி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த கொண்டப்பன், கனகப்பன் ஆகிய இருவரும் இன்று அதிகாலை 5 மணி அளவில் டீ குடிப்பதற்காக தங்களது கிராமத்திலிருந்து சின்னமட்டாரப்பள்ளி பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த சமயம் சாலையோரம் நின்றிருந்த ஒற்றை காட்டு யானையானது இவர்கள் இருவரையும் தாக்கி இருக்கிறது. இதில் கொண்டப்பன் பலத்த காயமடைந்திருக்கிறார். அதாவது அவருடைய கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது, தலையில் பலத்த காயமடைந்திருக்கிறது. அதே போல் கனகப்பன் லேசான காயங்களுடன் தப்பி இருக்கிறார். இதையடுத்து அங்கு வந்த பொதுமக்கள் அந்த 2 பேரையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனிடையே தொடர்ச்சியாக இந்த யானைகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும், விளைநிலங்கள் பயிர்கள் சேதமடைவதாகவும், இந்த யானையை வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும், குறிப்பாக இந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இன்றும் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்ததன் காரணமாக பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு கிருஷ்ணகிரி குப்பம் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது ஆந்திர மாநிலத்துக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை, இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சின்னமட்டாரப்பள்ளி பேருந்து நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 2 மணி நேரமாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பொதுமக்களிடம் போலீசார் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள், வனத்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமான கோரிக்கைகளை நிறைவேற்றாதனால் தொடர்ச்சியாக இது போன்ற அசம்பாவிதம் நடைபெறுகிறது என தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக வனப்பகுதியிலிருந்து கிராம பகுதிகளுக்கு யானைகள் வராமல் இருப்பதற்காக அகழிகள் அமைக்க வேண்டும், மின்வேலிகள் அமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய யானைகள் அடர் வனப்பகுதிகளுக்கு விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் எல்லாம் சந்தித்து மனு அளித்திருந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கொண்டப்பன், கனகப்பன் ஆகிய இருவரும் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் கொண்டப்பன் பலத்த காயமடைந்திருக்கிறார். இதனால் இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இது போன்ற பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஓராண்டுகள் ஆகியும் இழப்பீடுகள் கிடைப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டமானது 2 மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பொதுமக்களை சாலை மறியலை கைவிடுமாறு தொடர்ச்சியாக போலீசாரும் வனத்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சிவராணி, விவரங்களுக்கு நன்றி திருலோகசந்தர்.